குடிசை வாழ் மக்களோட நிலைமை? இப்போ நடந்த மழையில் இப்போ ரீசெண்டாக ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி நடந்த மழையில் குடிசை பகுதியில் ஃபுல்லாக தண்ணி ஏறிடுச்சு. அவங்க ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி, ஃபேன் ஓடலை. இந்த எலக்ட்ரிசிட்டி கட் பண்ணிட்டாங்க. மழை பெய்யறதுனால எலக்ட்ரிசிட்டி கட் ஆனால் ஷாக் வரப்போதும் சரி அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. கரண்ட் கிடையாது. சமைக்கிறதுக்கான ஒரு இடமும் அங்கே கிடையாது. குடிசைக்குள்ளே நீங்கள் யோசிச்சு பாருங்க, சமைக்கிறதுக்காக ஒன்றுமே கிடையாது. ஒட்டுமொத்த மக்களும் நடு ரோட்டில் வந்து நின்றுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அப்போது ஆதரவு கொடுத்த ஒரே ஒரு இடம் என்னன்னு தெரியுமா? தமிழக வெற்றி கழகத்தோட விலையில்லா விருந்தகம், சேப்பாக்கம் தொகுதி. அதாவது இந்த துணை முதலமைச்சரோட தொகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்ட செயலாளர், தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட செயலாளர் திலீப் அவர்கள், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட்டு. அவர் ரொம்ப வருஷமாக அங்கே பகுதி செயலாளராக இருந்து இப்போ மாவட்ட செயலாளரை அந்த ஏரியா மக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விலையில்லா விருந்தகம் மூலமாக டெய்லி காலைல சாப்பாடு கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதில் தான் நிறைய மக்கள் போய் சாப்பிட்டாங்க. அப்போ அவங்க வச்ச கோரிக்கை தான், எங்கள் ஏரியாலலாம் தண்ணி நடந்திருக்கு, வர முடியலன்னா. அதுக்கு அடுத்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர மழை. இமீடியட்டாக நம்ம திலீப் அவர்களும் அங்கே இருக்கிற நிறைய நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இந்த ட்ரைசைக்கிளில் சாப்பாடு எடுத்துகிட்டு போனாங்க. அது அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், பார்க்கலன்னா போய் பாருங்க. உடனே காவல்துறை வந்து நீங்கள் பர்மிஷன் இல்லாமல் சாப்பாடு கொடுக்கக்கூடாது, அன்னதானத்துக்கு பர்மிஷன் இல்லாமல் சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரே வாக்குவாதம். அந்த வீடியோ கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பேனர் ஒட்டியிருக்கோம். துணை முதலமைச்சரோட ஏரியாவில் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட பேனர் ஒட்டியிருக்கோம். நம்ம தலைவர் முகத்தை கிழிச்சிருக்காங்க. இப்போ நடந்ததுங்க, ஒரு 4 நாள் முன்னாடி பேனர்லாம் கிழிச்சு அதை வலிச்சு போட்டிருக்காங்க. ஆனால் அது போகிற வழி, மெயின் ரோடு போகிற வழி வர வழியில் அது பேனர் இருக்கான். அங்கே துணை முதலமைச்சர் அடிக்கடி வருவார் போல இருக்குது. யார் கிழிச்சான்றது, யாருன்னா கிழிப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. நம்ம தலைவரோட முகத்தை கிழிக்கணும்னா யாரால அது பண்ண முடியும்? நான் திமுக தான் பண்ணிச்சு, இவங்க தான் பண்ணாங்க எடுத்து சொல்லலை. யாரால் பண்ண முடியுன்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்டில் அதை அந்த பேரை நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் சொன்னால் அது நல்லா இருக்கு, கேட்டால் வதந்தியை பரப்புறான்றவங்க, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ அதுவும் தைரியமாக பகலில் வந்து கிழிச்சா மாட்டிப்பாங்க. நைட்டாக 2 மணி 3 மணி டைமில் வந்து கிழிக்கிறாங்க. நம்ம இது ஸ்டேஷனில் போய் இதை கண்டுபிடிங்கன்னு சொன்னால், சிசிடிவி கேமரா பார்த்து கண்டுபிடிங்கன்னு சொன்னால் அதுக்கான ரிப்போர்ட் எதுவும் வராது. ஏன்னா கிழிச்சாளுங்க அவ்வளோ பவர்ஃபுல்லானானுங்க.